இயேசுவின் அன்பு சகோதரமே, பிப்ரவரி மாதம் 18ஆம் நாளின்று புனித ஆகத்தாலீன் என்பவரை நினைவு கூறுகின்றோம். இவர் 1817ஆம் ஆண்டு சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தார். மேலும் தனது பெற்றோரை போன்றே இறை நம்பிக்கையில் வளர்ந்து வந்தார். இவர் சிறு வயது முதலே தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தார். சிசிலி நகர் புனித ஆகத்தாவை தன் முன்மாதிரியாக கொண்ட இவர் வாழ்ந்த காலத்தில் சீனாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் மிகுதியாக இருந்தன. அந்நிலையிலும் இவரும் இவரது பெற்றோரும் ஆண்டவர் இயேசுவில் உறுதியாக இருந்தார்கள். ஒருமுறை எதிரிகள் இவரது தந்தையை பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைத்து பலவாறாக சித்திரவதை செய்து அனுப்பி வைத்தனர். அப்போதும் இவர் இயேசுவில் நம்பிக்கையோடு இருந்தார். இவர் வளர்ந்து பெரியவரானபோது ஆசிரியராகி மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியையும் மறைக்கல்வியையும் கற்றுக் கொடுத்தார். இதனால் பலரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இச்செய்தியை அறிந்த எதிரிகள் இவரை 1856ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டு குவாங்சோ நகரில் சிறையில் அடைத்தனர். சித்திரவதை மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு ஆளான போதிலும் ஆகத்தா தனது நம்பிக்கை கைவிட மறுத்தார். இறுதியில் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1858ஆம் ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் மாகாணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவரின் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். அவரின் தலை வெட்டுண்டு மறைசாட்சியாக மறிப்பதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை, இயேசுவே, நான் உன்னை நேசிக்கிறேன். இவருக்கு 1909ஆம் ஆண்டு திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்களால் அருளாளர் பட்டமும் 2000ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் புனிதர் பட்டமும் அளிக்கப்பட்டன. இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் எந்த ஒரு சோதனை வேளைகளிலும் இயேசுவே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்வதற்கான மன தைரியத்தை தருமாறு வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம். இறை ஆசீர் பெறுவோம்.